ஓம் ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை. சென்னாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். நாம போன வாரத்து எபிசோட்ல பெரியாழ்வாரை பத்தி பார்த்ததுல பெருமாளே ராஜகுரு ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர்கள் இவர்களுடைய கனவில் எல்லாம் வந்து விஷ்ணு சித்தர் அரசனுடைய கேள்விக்கு பதிலை சொல்லுவான் என்று சொன்னார் என்று பார்த்தோம். அடுத்து என்ன நடக்க போறதுன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் அதை கண்டினியூ பண்ணலாம். இந்த விஷயம் காட்டு தீ போல ஊரு எங்கும் பரவியது, நாடெங்கும் பரவியது. எல்லாருக்கும் விஷ்ணு சித்தர் யாருன்னு நிறைய பேருக்கு, மதுரை பக்கம் இருக்கிறவாளுக்கெல்லாம், கூடல் அழகர் கோயில் பக்கம் இருக்கிறவாளுக்கெல்லாம் விஷ்ணு சித்தர் யார் யார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த விஷ்ணு சித்தனா இந்த சுவாமிக்கு வடபத்ர சாயிக்கு பூ கட்டி கொண்டு போய் கொடுப்பானே, அவனா போய் பதில் சொல்ல போறான்? அவன் என்ன வேதம் படித்தவனா? அவன் என்ன கற்று தெரிந்திருக்கிறான்? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் எப்படி மன்னனுடைய கேள்விக்கு பதிலை சொல்லி சந்தேகத்தை தீர்த்து வைப்பான் என்று கேலி பேசினார்கள். இறைவன் கனவிலே சொன்னபடியே மிக அருமையாக பல்லக்கு ஏற்பாடு பண்ணி சகலவிதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்லுவா இல்லையா, எல்லா ஏற்பாடையும் பண்ணி மிக அழகாக விஷ்ணு சித்தரை அந்த வடபத்ர சாயி கோயிலினுடைய பட்டர்கள் அனுப்பி வைத்தார்கள் கூடலழகர் கோவிலுக்கு. கூடலழகர் கோவிலை சென்றடைந்த விஷ்ணு சித்தனுக்கு பூர்ண கும்ப மரியாதைகள்லாம் கொடுத்து மிக அருமையாக வரவேற்றார்கள். அது ஒரு பெரிய திடல், கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கூடலழகர் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய திடல். அங்கு மக்கள் திரளாக கூடியிருந்தார்கள். இந்த நிகழ்வை காண்பதற்காக பெரும் கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். நடுவிலே ஒரு தூண் போன்ற ஒரு அமைப்பிலே மூங்கிலில் அந்த பொற்கிழி, இந்த பொற்கிழின்னு சொல்லுமே, அந்த முத்து மாணிக்கம் இதெல்லாம் வச்சு அது கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது. அதன் முன்னால் ஒரு மூங்கிலில் தொங்க விடப்பட்டிருந்தது, கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது ஒரு தூணின் அழகி. அதன் முன்னால் சென்று விஷ்ணு சித்தரை நிற்க வைத்தார்கள். சற்றே சுற்றுமுற்றும் பார்த்தார். பார்த்துவிட்டு அத்தனை பேரும் அடங்கும் வண்ணம், அதிரும் வண்ணமாக வடபத்ர சாயியை வேண்டிக் கொண்டு வாய் திறந்தார் விஷ்ணு சித்தர். அதன் பின் அவர் எங்க பேசினார்? பேசினது அத்தனை பெருமாள், பகவான் அல்லவோ பேசினான். அவன் சொன்னபடியே பேசினான். ஸ்ரீமன் நாராயணனே முதல் பரம்பொருள், அவனிடம் இருந்துதான் சர்வமும் தோன்றின. அவன் இருப்பவன், இல்லாமலும் இருப்பான். ராமனாகி தர்மம் காத்தான், கிருஷ்ணனாகி கீதை தந்தான், வாமனனாக கர்வத்தை அடக்கினான். இப்படி பல அவதாரங்களை எடுத்தான், கலியிலும் தோன்றுவான். இவனுக்கு இணை என்பதே கிடையாது. இவனை அன்பினால் மட்டுமே கட்ட முடியும். அவனை சரணடைவதே உற்ற வழியாகும். அடைந்தவர்களுக்கு மோட்சகதி, இதுவே சத்திய பிரமாணம் என்று சொன்னார். அவர் சொல்ல சொல்ல மூங்கில் வளைந்து அந்த கிழி, பொற்கிழியானது விஷ்ணு சித்தரின் மடியிலே வந்தது. அது அவர் கையிலே வந்தது, வந்து இறங்கியது. உடனே அந்த கூடியிருந்த அத்தனை ஆயிரம் மக்களும் ஆரவாரம் செய்தார்கள். அவர்கள் ஆரவாரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆகாயத்தில், விஷ்ணு சித்தருக்கு எதிரே ஆகாயத்தில், அது ஒரு திடல் என்று சொன்னேன் அல்லவா, அதனால வான்வெளியிலே பெருமாள் கருட வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி கொடுத்தார். அந்த பரம்பொருள் விஷ்ணு சித்தரின் பொருட்டாக கூடியிருந்த அத்தனை மக்களுக்கும், அந்த அரசனுக்கும், அரசாவை மந்திரிமார்கள் அத்தனை பேருக்குமாக காட்சியை கொடுத்தான். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை என்று ஔவையார் சொன்ன மாதிரி விஷ்ணு சித்தரால் அனைத்து மக்களும், அந்த பாண்டிய நாட்டு மக்கள், அரசன், அரச சபையினர் அனைவரும்
அந்த அருமையான காட்சியை கண்டு பகவானினுடைய ஆசீர்வாதத்தை பெற முடிந்தது. நான் சமீபத்திலே மதுரை சென்று கூடலழகர் கோவில் பெருமாள் தரிசனத்துக்காக போயிருந்தேன். சற்றே சிறிய கோவில் என்றாலுமே கூட மிகுந்த கலையம்சம் கொண்ட கோவிலாக இருந்தது. மிக அழகாக 3 அடுக்குகளுடன் கூடிய அருமையான கோவிலாக அமைந்திருந்தது. அதில் ஒவ்வொரு அடுக்கிலுமே நின்று இருந்து கிடந்த கோலத்திலே பெருமாள் காட்சி தருகிறார். மிக அழகாக கண்ணை கவரும் வண்ணம் இருந்தது பெருமாளினுடைய அந்த சிற்பமானது. கண்ணை கவரும் வண்ணம் அவ்வளவு அழகாக இருந்தது. இப்போ வருகின்ற போட்டோ கோயிலினுடைய வெளிப்புறம் கோபுர காட்சியை கடை வீதிகளுக்கு நடுவே அமைந்திருக்கிறது இந்த கூடலழகர் கோவில். ஆகவே அந்த இடத்திலிருந்து எடுப்பது சிரமமாக இருந்ததுனால இந்த போட்டோவை அந்த 3 தளமாக கோவில் அமைந்துள்ளது என்று சொன்னேன் அல்லவா, முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம் என்று மேலே அந்த தளங்களுக்கு ஏறும் வழி வழியாக சென்று இந்த கோபுரத்தை எடுத்து உள்ளேன். பாருங்கள். சரி, அடுத்து வரும் போட்டோவிலே உள்ள காட்சி என்ன என்றால், உள்ளே சென்று அந்த தளங்களின் வழியாக ஏறி மற்ற கோலங்களில் பெருமாள் காட்சி தருகிறான் என்று சொன்னேன் அல்லவா, அதை எடுத்த போட்டோ அது. அதிலே இந்த இப்ப வரக்கூடிய போட்டோல நம்ம ஏறும்பொழுது அந்த ஒரு பாசேஜ் மாதிரி இருக்கு. மேலே ஏறின உடனே அதுல 2 பக்கத்திலயுமே ஏணிகள், மேலே மேலும் மேற்கொண்டு ஏறுவதற்கு அந்த ஏணிகள் அமைப்புடன் உள்ள கோபுரத்தை நீங்கள் இப்பொழுது காணலாம். பாருங்கள். பார்த்தீர்களா எவ்வளவு அழகா ஏணியோட, எத்தனை அருமையான அமைப்பு, சிற்பங்களை பாருங்க கோபுரத்துல, ரொம்ப அருமையா இருக்கு. அது வழியா ஏறி மேல போனதுக்கு அப்புறம் 2 காட்சிகள், சயனித்தும் நின்றும் இருக்கிற காட்சியை நாம் காண முடியும். இப்படியாக மிக அழகாக கூடலழகர் கோவில் அமைந்துள்ளது, அம்சமாக அமைந்திருக்கிறது. இப்போது உங்க மனசுல வர கேள்வி எனக்கு தெரிகிறது. இதெல்லாம் சரி, விஷ்ணு சித்தருக்கு பொற்கிழி கிடைத்த இடம் எது என்பதுதான் உங்களுடைய கேள்வி. அதுதான் நான் கோயில் முன்னால் உள்ள திடல் என்று சொன்னேன் அல்லவா. நானுமே ரொம்ப ஆச்சரியத்தோட ஆத்தங்கத்தோட சென்று கோயில் பட்டர்களிடம் கேட்டேன், அந்த விஷ்ணு சித்தருக்கு பொற்கிழி கிடைத்த இடம் எது என்று. அவர்கள் முகம் வாடிவிட்டது. நான் இந்த கேள்வி கேட்டதுமே அவர்கள் ரொம்ப முகம் வாடி போய் சுருங்கி போய் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு, அது எங்கம்மா இங்க இருக்கு, இப்போ அந்த தான் திடலா இருந்தது இல்லையா, எல்லாத்தையும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருத்தத்தோட சொல்லி கொண்டார் அவர். மிக வருத்தத்தோட சொன்னார் அந்த பட்டாச்சாரியார். இந்த தங்கமயில் நகை கடைன்னுலாம் இருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், அங்கதாம்மா இருக்குன்னு. உடனே அங்க ஓடினேன், அங்க போலாம், அது இங்கதான் இருக்கு, அது எப்படித்தான் இருக்குன்னு பாப்போம்னு கடை வீதியெல்லாம் தாண்டி கொண்டு அங்கே போனேன். அந்த பெருமாள் காட்சி தந்த இடம், விஷ்ணு சித்தருக்கு பொற்கிழி கிடைத்த இடம், அந்த காம்ப்ளெக்ஸ்ல அந்த நாள்ல ஒவ்வொரு வருடமும் என்ன பண்றான்னா, பெரியாழ்வாரனுடைய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கோவிலிருந்து மேளதாளத்தோடு அங்கு போகிறார்கள். அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே ஒரு பக்கத்துல வச்சு பூஜையெல்லாம் செய்து மரியாதைகள் செய்யப்பட்டு பிறகு எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்து விடுகிறார்கள். எவ்வளவு வருத்தமா இருக்கு அதை கேட்கும் போது. என்னோட அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே கண்ணில் ஜலம் வந்து விட்டு, அப்படியே எப்பேற்பட்ட ஹெரிட்டேஜ், எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் இதெல்லாம் நம்ம பாதுகாத்து வைக்க நம்முடைய அரசாங்கமோ இல்ல அதிகாரிகளோ, நான் யாரை சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை, தவறிவிட்டோம். எப்பேற்பட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, எப்பேற்பட்ட பாசுரங்களை அவர் பாடி கொடுத்திருக்கிறார். அதை நம்மளால தக்க வச்சுக்க முடியல அப்படின்னா எவ்வளவு வருத்தம் எனக்கு. அவங்க வருத்தத்துக்கு மேல எனக்கு வருத்தம். ஆசாசியா நம்ம போனோமே, அந்த பெரியாழ்வார் பாடின இடத்த காமிக்கலாமே எல்லாருக்கும் போட்டோ எடுத்துன்னு பார்த்தா, இப்ப வர போட்டோவை பாருங்க, அதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ். அந்த வீடியோ, இந்த வீடியோ தான் அந்த காமிக்கிறது. காம்ப்ளெக்ஸ், வாட்டர் டேங்க் இதெல்லாம் காமிக்கிறது. எந்த இடத்துல இந்த திடலில் இந்த விஷயம் நடந்ததோ அது இப்பொழுது தற்போது இருக்கக்கூடிய கண்டிஷன் பாருங்க. காம்ப்ளெக்ஸா இருக்கு. காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க. அந்த பக்கம் வாட்டர் டேங்க் வரது பெரிய வாட்டர்.
ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸாக போயிடுது. ஆமாம். சரி, இந்த காட்சிகளை தொடர்ந்து நாம் சரிதத்துக்கு வரலாம். இறைவனுடைய காட்சியை தாயாருடன் பெருமாளை நேரில் கண்ட சித்தருக்கு, விஷ்ணு சித்தருக்கு பெரிய பூரிப்பு. மின்னல் போல தோன்றிய காட்சி அப்படியே மனதிலே பதிந்து நிரந்தர இடம் பிடித்து விட்டது. அந்த தெய்வ அருள் இவருக்கு இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பித்தது. உடனே தன் நிலை மறந்து பாடத் துவங்குகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு ஆழியும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போருக்கு முழங்கும் பாஞ்சச்சன்னியமும் பல்லாண்டே என்று மிக அழகாக பாடுகிறார். வாழ்த்தி பாடுகின்றார். அதாவது 100, 1000, கோடி, பல கோடி ஆயிரங்கள் கணக்கில் அகப்படாத காலத்திலே நீ வாழ வேண்டும் என்று பகவானை, யாரை? பகவானை வாழ்த்துகிறார். இது ஆச்சரியமான விஷயம். பகவான் பெரியவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள், இவர் பகவானை வாழ்த்துகிறார், பெருமாளை வாழ்த்துகிறார். நீ வாழ வேண்டும் அப்பா, நீ இருக்க வேண்டும், நீ இருந்தால்தான் எங்களுக்கெல்லாம் கடாட்சம். உன் மார்பிலே வாழ்கின்ற மகாலட்சுமி தாயார், உன் சக்கரம் சங்கு அத்தனையும் வாழ வேண்டும் என்று மிக களிப்போடு சொல்கிறார். இந்த திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள், அத்தனையும் ரத்தனங்கள். நேரம் சுருக்கம் கருதி என்னால் இங்கு கொடுக்க முடியவில்லை, பூராவத்தையும் கொடுக்க முடியவில்லை. நீங்கள் தேடி எடுத்து படித்துக் கொள்ளுங்கள், அதை அனுபவியுங்கள். எப்படி சொல்றாருன்னா, என் தகப்பனும் அவனுடைய தகப்பனும் அவனுடைய தகப்பனும் அவனுக்கான பாட்டனுமாக 7 தலைமுறைகளாக அடிமை செய்கின்றோம். திருவோணத்துக்கு விழாவில் சாயங்கால நேரத்தில் இரணியனை வதம் செய்வது கலப்பு தீர உங்களுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகின்றோம் என்று மிக அழகாக சொல்கிறார். இதை தொடர்ந்து பல பிரபந்தங்கள் அருவியாக கொட்டின. 461 பிரபந்தங்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தன. கண்ணனினுடைய பிள்ளை பருவத்தை பற்றி இவருடைய பாசுரங்கள் அப்படியே அது நம்மளை எங்க கொண்டு போயிடும்னா, அந்த கோகுலத்துக்கே கொண்டு போய் நிறுத்திடும் நம்மள. அவர் சொல்லியிருக்கிற விதம், பாடியிருக்கிற விதம் அபாரம். இவருடைய படைப்பு அது அதுல எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா, தன்னையே யசோதா தாயாராக நினைத்து கொண்டு கற்பனை பண்ணி கொண்டு கண்ணனுடைய பிறப்பு, கண்ணனுடைய தாலாட்டு, அம்புலி, கண்ணனுடைய தளிர்நடை, பிறகு அம்மமூட்டுதல், காது குத்தல், நீராட்டல், பூச்சூடல், காப்பிட்டல் என்று பல விதங்களான நிகழ்வுகளை பெரியாழ்வார் திருமொழி என்று பெயர் அதற்கு அதிலே வடித்திருக்கிறார். எக்ஸலண்ட் பேரண்டல் கேர் எக்ஸிபிட்டட் இன் தட். எக்ஸலண்ட் பேரண்டல் கேர். ஒன்னொன்னு அவ்வளவு அழகு அவர் பாடியிருக்கிறது. இந்த கண்ணனை வர்ணிச்சு தாயார் பாசத்தோட பாடியிருக்கார் அத. ஆனா இவரையே பக்தியில ஓரங்கட்டுற அளவுக்கு இவரிடம் சேர்ந்தாள் கோதை என்கின்ற ஆண்டாள். நாம் மேற்கொண்டு தொடர்ந்து வருகின்ற எபிசோட்ல கோதை எப்படி பெரியாழ்வாரை சேர்ந்தார், இருவருமாக சேர்ந்து செய்தவை என்ன, பிறகு பெரியாழ்வார் வாழ்விலும் கோதையினுடைய வாழ்விலும் நடந்தது என்ன என்பதெல்லாம் பின் மேற்கொண்டு பார்க்கலாம், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்பொழுது நாம் வழக்கமாக செல்லக்கூடிய ஆன்மீக அதிசயத்துக்கு போய்விடலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது அவினாஷி என்று இப்பொழுது அழைக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு ஊரில் நடந்த விஷயம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. இந்த நாள்ல அதுக்கோட பேரு, பழைய காலத்தில் அதுக்கு பேரு திருப்புக்கோழியூர் அவினாஷின்னு பேரு.
திருப்புக்கோளியூர் அவினாஷி அப்படின்னு பேர் அதுக்கு. இப்போ அவினாசின்னு பேரை மாறி எடுத்தது, சுருக்கமாக எடுத்து. அந்த ஊர்ல அந்தணர்கள் வாழுகின்ற அக்ரஹாரத்துல கங்காதரன் என்று ஒரு பிராமணர் அந்தணர் இருந்தார். அவருக்கு திருமணமாகி பிள்ளை பேரே இல்லை. தவம் இருந்தார். 6 வருடங்கள் தொடர்ந்து தவம் இருந்து பெருமாளை வேண்டி, பகவானை வேண்டி, சிவத்தியானம் பண்ணி, பிறகு அவனுக்கு அவனுடைய மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த ஆண் குழந்தைக்கு அவர்கள் அவிநாசலிங்கன், லிங்கேஸ்வரன் என்று பெயர் வைத்தார்கள். மிக அருமையாக வளர்த்தார்கள். அந்த குழந்தைக்கு 4 வயது முடிந்தது. 5ஆம் வயது ஆரம்பித்தது. எதிர்த்த வீட்டில் இருந்த மற்றும் ஒரு பிராமணர், அந்த அக்ரஹாரம் முழுக்க பிராமணர்கள், அந்த பிராமண பையன் இந்த பையனை விளையாட கூப்பிட்டிருக்கான். 2 பசங்களுமாக சேர்ந்து கொண்டு விளையாடி கொண்டே தெருவில் அங்குள்ள தாமரை குளத்துக்கு சென்று விட்டார்கள். அந்த குளத்துக்கு பேரே தாமரை குளம் என்று பெயராம். அந்த குளத்துக்கு சென்று விட்டனர். அந்த குளத்து பக்கமாக நீர்ல இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருக்கு குழந்தைகள். அப்போ அங்கு வசித்து வந்த முதலை ஒன்று நேராக வந்து இந்த அவினாஷி லிங்கத்தை, அந்த பையனை விழுங்கி விட்டது. இன்னொரு பையன் தப்பிச்சேன் பழிச்சேன் பாவம் ஓட்டமா ஓடி வந்து இந்த சமாச்சாரத்தை எல்லாருக்கும் சொல்றான். அக்ரஹாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் விஷயத்தை சொல்றான். கங்காதரனும் மனைவியும் கேட்டு துடிதுடித்து போய்விட்டார்கள். குழந்தை இல்லாமல் தவமிருந்து பெற்ற குழந்தை, அந்த குழந்தையை விழுங்கி விட்டது முதலை என்று சொன்னதும் அவர்களுக்கு சப்தநாடி ஒடுங்கி போயிடுத்து. அப்படியே தன்னிலை மறந்தார்கள். துடித்து அழுகிறார்கள். குழந்தையை பறிகொடுத்து விட்டு துடிதுடித்து அழுகிறார்கள். பிறகு ஓடுகிறார்கள். அந்த குளத்தினருக்கே ஆசையோட எங்கேயாவது இருக்குமா குழந்தை, எங்கேயும் கிடைக்கல. முதலை விழுங்கி இருந்தது. கங்காதரனுடைய மகனோடு விளையாடி கொண்டிருந்த அந்த பையனுக்கு 7 வயதா நிரம்பி விட்டது. வருடங்கள் உருண்டது. 3 வருடம் ஆகிவிட்டது. 7 வயதானது. 7 வயதானதும் அவர்களுடைய பெற்றோர்கள் அவருக்கு பூணூல் அணியும் விழா, அதாவது அதுக்கு உபநயனம்னு சொல்றது, பூணூல் அணிவிக்கும் விழாவை, அது ஒரு ரிலிஜியஸ் ரிச்சுவல், அதை செய்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள். வீடே கோலாகலமாக இருந்தது. அக்ரஹாரத்தில் எல்லாரும் ரொம்ப பிஸியா இருந்தார்கள். மேளதாள வாத்தியங்கள் முழங்கியது. உறவினர்கள் வந்திருந்தார்கள். கலகலப்பாக இருந்தது இந்த வீடு. அதற்கு எதிர் வீடு தானே கங்காதரன் வீடு. கங்காதரன் வீடுல ஒரே சோகம். ஏனென்றால் தன் வயது ஒத்த குழந்தை, தன்னுடைய பையன் வயது ஒத்த குழந்தை, அந்த குழந்தைக்கு இன்று பூணல் நடக்கிறது, என் குழந்தையே இல்லையே அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். வீட்டிலே சோகத்தோட அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் வீட்டில். அந்த சமயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களில் 4 நாயன்மார்கள் மிகவும் முதலாவதாக சொல்லப்படுகின்ற நாயன்மார்கள். முதலாம் ஆழ்வார்கள் ஆழ்வார்களை சொன்ன மாதிரி 3 ஆழ்வார நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாயன்மார்கள். அப்பரர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று 4 பேர், ஞானசம்பந்தர் ஆக 4 பேர். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்று அழைக்கப்படுபவர். அவர் அந்த சமயத்தில் அங்கு அவர் வந்திருக்கிறார். கால்நடையாக எல்லோரும் அந்தந்த காலத்தில் எல்லாம் பல ஊர்களுக்கும் சென்று இறைவனுடைய பக்தியை மக்களுக்கு உணர்த்தி, இறைவனுக்கு அங்கு பலவிதமான மிராக்கிள்ஸ், அதிசயங்களை நிகழ்த்தி, மனிதர்களுக்கு இறைவனுடைய இருப்பை உணர்த்தி, இறைவனிடம் எப்படி பக்தி செய்ய வேண்டும், எப்படி நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் சொசைட்டில எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவா. அப்போ அது மாதிரி சொல்றதுக்காக அவர் அங்க வந்திருக்கார். அந்த வந்திருந்த பொழுது அந்த அக்ரஹாரம் வழியாக செல்ல நேர்ந்தது. அப்பொழுது அவர் பார்க்கிறார், கோலாகலமாக இருக்கிறது. இந்த எதிர்க்க ஒரே ஒரு அழகிற குரல் மாதிரி ஏதோ கேட்டு இருக்கு. உடனே அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு, அந்த அங்க இருக்கிற வேதியர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார், என்ன இந்த வீடு இப்படி கோலாகலமாக இருக்கு, இப்படி இருக்கே இந்த வீடு, என்ன சமாச்சாரம் என்று கேட்கிறார். உடனே அங்குள்ள வேதியர்கள் எல்லாம் விஷயத்தை சொல்கிறார்கள். சுந்தரரை வணங்கிவிட்டு 3 ஆண்டுக்கு முன்னால் நடந்தது, இந்த 2 வீட்டு பசங்களுமாக சேர்ந்து தாமரை குளத்திலே விளையாட போனதுகள். அப்போ அந்த எதிர் வீட்டு பையனை முதலை விழுங்கி விட்டது. இந்த பிழைத்தவனுக்குத்தான் 7 வயது ஆகிறதுனால அவர்கள் உபநயனம் செய்கிறார்கள். இழந்த தன்னுடைய மகனை நினைத்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்று.
அதை கேட்டுவிட்டு மனசுக்கு ரொம்ப சங்கடப்பட்டார் அவர். சுந்தரர் வந்திருக்கிறார் என்று கேட்டதுமே கங்காதரனும் மனைவியும் கண்ணெல்லாம் தொடச்சுக்கிண்டு, ஐயோ வராத மனுஷன், பெரிய ஞானியாச்சே, சித்த புருஷராச்சே, அவர் இறைவனின் அடியவனாச்சே, அடியாராச்சே, நம்ம வணங்கி ஆசீர்வாதம் வாங்கணும், நம்ம இப்படியே வருத்தத்தோட உட்காண்டிருந்தா நன்னா இருக்காதுன்னு 2 பேரும் வாசலுக்கு ஓடி வருகிறார்கள். ஓடி சுந்தரரிடம் வணங்கி முகத்தில் மலர்ச்சியை வரவழைத்துக் கொண்டு சுந்தரனுடைய பாதத்திலே விழுந்து எழுந்து வணங்கி எழுந்திருக்கிறார்கள். சுந்தரர் அவர்களை பார்த்து, இன்ப மகனை இழந்தவர்கள் நீங்கள் தானோ என்று கேட்கின்றார். ஆமாம், அது நடந்து 3 வருடம் ஆகிறது ஐயா என்று சொல்கிறார்கள். நாங்கள் நீண்ட நாட்களாக தங்களுடைய தரிசனம் வேண்டும், தங்களுடைய புகழை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், மக்களிடம் மூலமாக நிறைய தங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களை காண வேண்டும், உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று எங்களுக்கு பல வருடங்களான ஆசை, இன்று உங்களை பார்த்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி திரும்பவும் வணங்குகிறார்கள். உங்கள் தரிசனம் கிடைத்ததுக்கு நாங்கள் பாக்கியசாலிகள் ஆனோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய களங்கமில்லாத அந்த அன்பை கண்ட சுந்தரருக்கு மனம் நெகிழ்ந்து விட்டது. அத்தனை துக்கத்தையும் மனையை அடக்கி கொண்டு தான் வந்திருக்கிறோம் ஒரு மகான் என்று தன்னை வணங்கி அவர்கள் எழுந்திருந்த விதத்தில் மனதில் தீர்மானம் செய்து கொண்டார். இந்த குழந்தையை எப்படியும் வரவழைத்து தந்துவிட வேண்டும் இந்த பெற்றோர்களுக்கு என்று நேர எங்கே அந்த குளம் என்று கேட்கிறார். குளத்துக்கு போகிறார். எல்லோரும் அங்கு அழைத்து செல்கிறார்கள். ஊரை கூடுகிறது அந்த குளத்திலே. கண்ணை மூடி நீண்ட சரியான தீர்க்கமான தியானத்திலே இறங்குகிறார். சிவனை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிகுந்த பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் தன்னுடைய அத்தனை சக்தியையும் ஒருங்கே திரட்டி ஒரு புள்ளியிலே நிறுத்தி சிவனை நோக்கி தியானம் செய்கிறார். செய்து கொண்டு ஏற்றான் மறக்கேன் என்ற துவங்கும் தேவார பாடலை, அந்த திருப்பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறார். எப்படி ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரங்களை பாடுகிறார்களோ அவர்கள் பாடியவை அத்தனையும் பாசுரங்களாக அழைக்கப்படுகின்றன. இங்கே நாயன்மார்கள் பாடியவை அத்தனையும் திருப்பதிகம் என்று சொல்லப்படுகிறது. அவைகள் எல்லாம் பாசுரங்கள், திவ்ய பிரபந்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை திருப்பாசுரம், திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் 4வது பதிகம் பாடும் பொழுது வறண்டு கிடந்த அந்த குளத்திலே 3 வருடம் ஆகிறது, யாருக்கும் போவதில்லை வரதில்லை, அப்படியே காஞ்சு போய் கிடந்த அந்த தாமரை குளத்திலே சட்டென மழை பெய்ய துவங்கியது. மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது. கொட்டி அந்த குளத்தையே நிரப்பி விட்டது. அப்பவும் நின்று பாட ஆரம்பிக்கிறார். பாடிக்கொண்டே இருக்கிறார் அவர். நிரம்பினவுடன் அதிசயமாக அந்த உள்ளே இருந்த தாமரைகள் அத்தனையும் மலர துவங்கின. இறைவனுடைய கடாட்சம் வந்தாச்சுன்னா எதையுமே இல்லாதது முடியும். இம்பாசிபிள் பிகம் பாசிபிள். சோ எல்லாம் மலர்கின்றன. தாமரை மலர்ந்தது முதலை மொள்ள நகர்ந்து வர ஆரம்பித்தது. அது நகர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ருத்திரன் சிவபெருமான் ருத்திரன் தாதுவை உருவாக்க, பிரம்மன் உருவத்தை உண்டாக்க, யமன் உயிரை கொடுக்க, திருமால் உடலை வளர்த்து அதை சரியாக்க, முதலையோ வந்த மாத்திரத்திலே அந்த புதல்வனை கக்கியது. அந்த கக்கி வெளியில வந்த குழந்தை எப்படி வந்ததுன்னா, அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த 4 வயசு குழந்தையாக இல்லாமல் இப்பொழுது 3 வருடமாகி விட்டதுல 7 வயது பையனாக விழுந்தான் வெளியே முதலை வாயிலிருந்து. ஆகாசத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் மலர்மாழி பொழிகிறார்கள். சுற்றி இருந்த மக்கள் அனைவரும், ஊர் மக்கள் எல்லாம் அதிசயத்திலே உறைந்து போய்விட்டார்கள். அப்படியே பார்த்தீர்களா, நம்முடைய மண் எப்பேற்பட்ட மண், எப்படி புனிதம் நிறைந்த மண். அழைத்த குரலுக்கு அனைத்து தெய்வங்களும் ஓடோடி வருகின்றன, கேட்டதை தந்தன. அப்படி என்றால் சுந்தரனுடைய பக்தி எப்பேற்பட்டது, அவருடைய தியானம் எப்பேற்பட்டது, சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அப்பேற்பட்ட அதிசய நிகழ்ச்சி நிகழ்ந்தது.
சுந்தரர் உடனே இந்த பையனை அழைத்து கொண்டு கையிலே பிடித்துக் கொண்டார். நேர அவினாஷி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வருகிறார். வந்து இறைவனையும் இறைவியையும் கண்டு தரிசித்து நன்றி சொல்லுகிறார். நன்றி சொல்லி இந்த குழந்தையை உயிரோடு மீட்டு தந்ததற்கு நன்றி, அந்த பெத்தவா வயிற்றுல பால் வாக்குறதுன்னு சொல்லுவாளே அது சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். இங்கே வருகின்ற அந்த வீடியோவில் நான் சமீபமாக 2 நாள் முன்னாடி தான் அந்த லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல பகவத் கிருபையில எனக்கு பாக்கியம் கிடைச்சது. அந்த கிளிப்பிங்ல நான் சொல்லி டீடைல்ஸ் காமிச்சிருக்கேன், பாருங்க. அவினாஷி லிங்கேஸ்வரர் கோயிலுடைய துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்தில் பாருங்க, நந்தியை விட இம்பார்ட்டன்ஸ் இந்த முதலைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலை வாயிலேந்து குழந்தையை வச்சுட்டு இருக்கு முதலை வாயில். அவ்வளோ அழகாக சிற்பம். அதை வந்து அந்த முதலை வந்து குழந்தையை கக்கி அதை வந்து ஒரு விஷயமாக எடுத்து அவள் வந்து இந்த மாதிரி சிற்பங்களை பண்ணி வச்சிருக்கா. மிக பழமையான 1000 காலத்து பழமையான பாடல் பெற்ற ஸ்தலம் இது. ஏன்னா சுந்தரரால் பாடப்பெற்று இந்த குழந்தை மந்திர மாயம் போல வெளியே வந்தது. முதலை வந்து குழந்தையை கக்கின விஷயம் இது. இது வந்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய உச்சகட்ட பக்தியினுடைய வெளிப்பாடு, தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை காட்டக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். நம்முடைய தர்மத்தில் எத்தனை சமாச்சாரங்கள் இப்போ இருக்கு பாருங்கோ. அந்த இறந்த குழந்தையை கூட மீட்டு தரக்கூடிய முடியும் அந்த பக்தி ஸ்ரத்தை, இந்த ஒருமுகத்தன்மை இருந்தாங்கிறதுக்கு பெரிய பெரிய எடுத்துக்காட்டு. அதனால தான் இந்த லிங்கேஸ்வரரை என்னெல்லாம் தொலைச்சோமோ என்னெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாருங்கிற ஒரு ஐதீகமும் இங்கே இருக்குது. அந்த காலத்தில் இந்த இடம் வந்து ஒரு பெரிய இந்த என்டையர் ஸ்ட்ரெச் ஒரு பெரிய ஏரியாக இருந்ததாகவும், இந்த ஏரி வந்து குறியெடுத்துப்போ இந்த ஏரி நான் காமிக்கிறதோட அந்த பக்கம் எண்டு, தட் சைடு எண்டு, அங்கே தான் வந்து தாமரை குளம். அந்த தாமரை குளத்தில் அந்த குழந்தைகள் குளிக்க போய் தான் அந்த முதலை விழுங்கியது. பார்த்தீர்களா? எப்பேற்பட்ட அதிசயம் பாருங்க. அதே சமயத்தில் மேளதாள வாத்தியங்களை எல்லாம் வரவழைத்து அத்தனை ஏற்பாடுகளையும் உடனே செய்ய சொல்லி அந்த கோவிலிலேயே அந்த அவினாஷி லிங்கேஸ்வரன் என்ற அந்த பையனுக்கு உபநயனம் செய்து வைக்கிறார். யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார் உபநயனத்தை நடத்தி வைக்கிறார். மிக விமரிசையாக நடந்தது. பெற்றோர்களுக்கா தாங்க ஒண்ணாத மகிழ்ச்சி. பகவானை தொழுகிறார்கள், இங்கே ஓடி வருகிறார்கள், சுந்தரர் காலிலே விழுகிறார்கள். அவர்களுக்கு சந்தோஷம் அளவிட முடியாத அளவுக்கு சந்தோஷம் நிரம்பி வழிந்தது. குதூகலத்தின் உச்சிக்கே போய்விட்டார்கள். இந்த ஃபங்க்ஷனை தான் பங்குனி உத்திரத்துல ஒவ்வொரு வருஷமும் முதலை வாய்ப்பிள்ளை என்ற உற்சவ பெயரில் அவர்கள் இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கொண்டாட்டம் நடக்கிறது, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது, அந்த திருவிழா நடக்கிறது. முதலை வாய்ப்பிள்ளை என்ற திருவிழா பங்குனி உத்திரத்தின் போது நடக்கிறது. எல்லோரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி சென்று பார்க்க வேண்டும், அதை கண்ணுற வேண்டும். உண்மையாக ஒரு நடந்த விஷயத்தை இத்தனை ஆண்டாண்டு காலமாக அதை தவறாமல் அதை இவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். எப்பேற்பட்ட அதிசயம் அது! பார்த்தீர்களா? நம்முடைய ஆன்மீக பூமியினுடைய பலத்தை பலவிதமான யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் வாழ்ந்தனிடம் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இன்னும் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி இது. இதில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தால் பெருமையாக இருக்கிறது. ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரிவா பாதமே துணை.